பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு குடும்பத் தலைவராக அவர்கள் எப்படி பரிணமித்தார்கள்? எல்லாவற்றிலும் சிறப்பாக ஒரு மனித நீதியா நடக்கிறான்னா யார், எப்படி நீதி? அதுக்கான அளவுகோல் என்ன தெரியுமா? ஒரே ஒரு அளவுகோல் தான். இஸ்லாம் சொல்கின்ற அளவுகோல், மிக முக்கியமான அளவுகோல். நீங்க நீதியா நடக்கணுமா, ஒன்றுக்கும் அதிகமான மனைவியை கட்ட வேண்டும் என்று சொன்னால், 2 மனைவி 3 மனைவி 4 மனைவி கட்டணும்னா ஒரு நிபந்தனை, கண்டிஷன். சரியா நீதியா உன்னால் நடக்க முடியும்னா கட்டு, தர முடியும்னு சொல்ல, அது இல்ல, அந்த கண்டிஷன் தான் ரொம்ப முக்கியம். இஸ்லாம் வந்து அப்படியே போற போக்குல செய்ய இந்த கண்டிஷன். உன்னால் 2 மனைவி கட்ட முடியும் விரும்புறேன்னா 2 பேர்ட்டு நீதமா நடக்க முடியுமா, அந்த கண்டிஷன் உனக்கு ஓகேவா? முடியுண்டா கல்யாணம் பண்ணல, கல்யாணம் பண்ணாத. 2 மனைவிட்டு ஒருத்தன் கல்யாணம் பண்றான்னா அவன் நீதியானவன் அர்த்தம். கரெக்டா இருப்பான், முதல் மனைவிட்டு கரெக்டா இருப்பான், 2ஆம் மனைவிட்டு கரெக்டா இருப்பான். காசு கொடுக்கல் வாங்கல், நேரம் ஒதுப்பது, கவனிப்பு. அப்போ ஒருவர் 2 மனைவிட்டையே நடப்பதா இருந்தா நீதி என்று சொன்னால், ஒரே நேரத்தில் இத்தனை மனைவியுடன் பெருமானார் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் உலகத்தில் ஒப்பற்ற இணையற்ற நீதியின் அரசாக அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதற்கான அற்புதமான சான்று. பெருமானார் அவர்களுடைய இந்த பலதார மனத்தை மட்டும் ஒருவர் ஆய்வு செய்தால் அவர் வெறுப்பு இல்லாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார், பெருமானாரை பெருந்தலைவராக ஏற்றுக்கொள்வார்.